1 minus 1 by 3 into 1 minus 1 by 4 into 1 minus 1 by 5 into etc. 1 minus 1 by q. எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் 1 1 1ல தான் மைனஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? அங்க பாத்தீங்கன்னா 1 by 3 1 by 4 1 by 5 3 4 5 அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. இங்க q நம்பர் கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ என்ன கேட்கறாங்க கண்டுபிடிக்கலாம். 1 minus 1 by 3 என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 3 எடுத்து இங்க பாருங்க என்ன வரும் 3 into 1 3 3 minus 1 என்ன வரும் 2 2 by 3 2 by 3. ஓகேங்களா? அதே மாதிரி இங்க வாங்க 4 minus 1 4 எடுத்து இங்க போட்டுங்க 4 minus 1 என்ன வரும் 3 by 4. ஓகேங்களா? அடுத்து இங்க 5 இங்க மல்டிப்ளை பண்ணுங்க 5 minus 1 என்ன வரும் 4 by 5. ஓகேங்களா? எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இங்க மல்டிப்ளை பண்ணுங்க q minus 1 q minus 1 by q. சரிங்களா? இங்க எல்லாமே மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிட்டோம். இங்க qன்றதுனால மைனஸ் பண்ண முடியாது. அப்போ q minus 1 by q ஃபுல்லா எழுதிட்டோம். சரி எழுதிட்டீங்களா? இப்போ பாருங்க கேன்சல் பண்ணுங்க. எல்லாம் பெருக்கல்ல தான் இருக்குது, மல்டிப்ளை தான். இந்த 3யும் இந்த 3 கேன்சல் பண்ணலாம். பாருங்க 2 3 இதே 3 தான் இருக்குது. 4 இதே 4 தான் இருக்கு. 5 இதே 5 தான் இங்க மேல வரும். 6 இதே 6 தான் மேல வரும். சரிங்களா? அப்போ இங்க கீழேயும் மேல, அடுத்தது கீழே மேல, அடுத்தது கீழே மேல. சரிங்களா? கீழே மேல, அப்புறம் கீழே மேல. q minus 1 அப்படியே கேன்சல் ஆகும். புரியுதுங்களா சொல்றது? ஃபர்ஸ்ட் மேல கேன்சல் ஆகல, அடுத்தது கீழே மேல கீழே மேல கீழே மேல இப்படி போயிட்டே இருக்குது. அப்புறம் மேல, அப்புறம் தான் கீழே வரும். சரி அவ்வளவுதான். அது கேன்சல் பண்றதுக்கு இல்ல. அப்ப என்ன ஆகுது இங்க மேல 2 மட்டும் தான் இருக்குது, எல்லாம் கேன்சல் ஆச்சு. கீழே என்ன ஆகுது q 2 by q. ஓகேங்களா? இந்த 2 by q எங்க இருக்கு b. சரிங்களா? சரி.